ஸ்டார்டர். ஹாய் கிஷோர், ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்க எல்லாரையும் மீட் பண்ண வரோம். இனிமேவாவது அட்லீஸ்ட் ரெகுலரா வீடியோ போடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, நம்மளோட ஐபிஎல் வருது. ஸோ கண்டினியூஸா வீடியோ பண்றதுக்கு நமக்கு ஒரு கண்டென்ட்டும் இருக்கு. ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, டெய்லியும் வந்து ஐபிஎல் மேட்ச் முடிஞ்சதும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ன பண்ணியிருந்தா இந்த டீம் ஜெயிச்சிருக்கலாம், என்ன பண்ணதால ஜெயிச்ச டீம் வின் பண்ணாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மினி ஆப்ஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்ணி நிறைய பிளேயர்ஸ் புதுசா உள்ள எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ டீம் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, ப்ராபபிள் பிளேயிங் 11 என்னவா இருக்கும் அண்ட் எப்படி டீம் செட் பண்ணா அவங்க அட்லீஸ்ட் பிளே ஆஃப்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பார்க்கலான் இருக்கோம். ஸோ எப்படி என்ன ஃபார்மேட்ல எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாம பாட்டம் 5ல இருந்த டீம், அந்த டீம்ஸோட ப்ரிவியூ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு டாப் 5ல இருந்த ப்ரிவியூவை நாளைக்கு பார்க்கலாம். என்ன கிஷோர், ஓகே தானே? ஓகே, இந்த ஃபார்மேட்ல போகலாம். கண்டினியூ பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் 10th டேபிள்ல 10th இருந்த டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச். ஆனா அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு டீம், அவ்வளோ நிறைய லெஜெண்டரி பிளேயர்ஸ் ஆடுறாங்க, அப்பயும் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்கு டீம் அப்படிங்கறத பார்க்கலாம். கிஷோர், நீ ஸ்டார்ட் பண்ண, ரொம்ப நேரமா நானே பேசிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வாட்டி அவங்க டீம் வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க. அதோட வேற ஒன்னு சொல்லணும்னா, அவங்க 8 ஓவர்சீஸ் பிளேயர் வச்சுட்டு இருக்காங்க. அந்த 8 ஓவர்சீஸ் பிளேயர் இல்லாம அவங்களால 11 செட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், மயங்க் அகர்வால், அப்துல் சமன், திரிபாதி, அபிஷேக் சர்மா, ஷபாஸ் அஹமத், வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், உம்ரான் மலிக், மார்க்கண்டே, ஜெய்தேவ் உனட்கட். இதை தாண்டி ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. சோ அந்த 8 பிளேயர்ஸும் பெஸ்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியன் கண்டிஜென்ட் பிளேயர் நல்ல பிளேயர்ஸா இருக்காங்க. பெஸ்ட் 11 அவங்க வச்சுட்டு இருக்காங்க இந்தியன்ல. இதை தாண்டி 8 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த 8ல 4 தான், அந்த 8மே நல்லா இருக்காங்க. சோ அது ஒரு 4 இடிக்குது. இதுல 11ல 8 எடுத்துக்கலாம், 7 பிளஸ் ஒருத்த இம்பாக்ட் 3. அப்போ மொத்தம் 7 பிளேயர்ஸ் அடி வாங்குறாங்க. அதனால இவங்களால பிளேயிங் 11 செட் பண்றது கஷ்டம். அதான் இது எப்படி இருக்குன்னா, நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் பிரச்சனை. ஓவர்சீஸ்ல நிறைய பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா இருந்தா நமக்கு ஓகே தான், அது பெனிஃபிட்டா இருக்கும். அவங்க ஆக்சுவலி வச்சிருக்க 8 ஓவர்சீஸ் பிளேயருமே ஆடுறதுக்கு தகுதி இருக்கவங்க தான். இந்த டீம்ல இல்லாம வேற டீம்ல இருந்ததுனால கண்டிப்பா பிளேயிங் லெவல்ல இருப்பாங்க. கரெக்ட். அதோட வேற இப்போ ரீசெண்டா பேசுறப்ப நம்ம டிஸ்கஸும் பண்ணோம், எல்லா டீமும் ரொம்ப ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் மெகா ஆக்ஷன் வருது. அப்ப இந்த 18 பிளேயர்ஸ்ல 4 தான் ரீடைன் பண்ண முடியும். யாரு பண்ண முடியும்னே தெரியல. மிச்ச 14 வேஸ்டா விட போறாங்க. அதுக்கு ஏன் இந்த வருஷம் இவ்வளவு காசு வேஸ்ட் பண்ணி இவ்வளவு நல்ல நல்ல பிளேயர்ஸ் எடுத்தாங்கன்றது அவங்களோட போர்டு தான் கேட்கணும். அதிலும் எனக்கு இருக்க ஒரு கன்சர்ன் என்னன்னா, மார்க்ரம் வந்து அவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச்க்கு கேப் டவுன்ல அவங்க வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 வாட்டி கன்சிக்யூட்டிவ் டைட்டில்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கமின்ஸ் எடுத்து அவரை கேப்டன் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கேப்டனும் ஆக்கிட்டாங்க. இப்ப இதெல்லாம் என்ன ஆக போகுது, மார்க்ரமே பிளேயிங் லெவல்ல இல்லாம போறதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்கு. சான்ஸ் அதிகமா இருக்கு. இப்போ எந்த 4 பேரு பிக் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நான் சொல்ற 4 பேர் யாரா இருப்பாங்கன்னா, ஹென்ரிக் கிளாசன் சான்ஸே இல்ல வெளியே போறதுக்கு, பேட் கமின்ஸ் சான்ஸே இல்ல வெளியே போறதுக்கு. இந்த 2 பேர் கன்ஃபார்ம். மிச்ச 2 பேர்ல தான் ஒண்ணு மாத்தணும், இல்ல மார்க் ஆன்சனும் 90% கன்ஃபார்ம் தான். அப்போ ஒரு ஸ்லாட்டுக்கு தான் மாத்தி போடணும். பட் சின்ஸ் மார்க்ரம் வந்து 2 டேட்ல அவருக்கு சவுத் ஆப்பிரிக்கால அடிச்சு கொடுத்துருக்கிறதால அவரை 11ல போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவரு இப்ப வந்து சும்மா கை சுத்தி 2 ஓவரும் போட்டு கொடுத்துடுறாரு. அந்த ஸ்பின்னும் அவங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கிறதால அவர் ஆடுவாருன்னு நினைக்கிறேன், அஹெட் ஆஃப் டிராவிஸ் ஹெட். கரெக்ட். ஓகே, நான் என்னோட ப்ராபபிள் பிளேயிங் 11 ஃபார் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன். இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால் டு ஓபன், 1 டவுன் ராகுல் திரிபாதி, அப்புறம் மார்க்ரம், 5th ஹென்ரிக் கிளாசன், அப்புறம் ஷபாஸ் அஹமத், வாஷிங்டன் சுந்தர்,
மார்க்கோ யான்சன், பேட் கமின்ஸ், புவனேஸ்வர் குமார், நடராஜன். இது வந்து 11th. அந்த இம்பாக்ட் பிளேயர்ல யார் வருவாங்க செகண்ட் ஹாஃப்லன்னா, ஒன்னு பேட்டிங் செகண்ட் ஹாஃப் ஆடுறாங்கன்னா அப்துல் சமாத் வர வாய்ப்பு இருக்கு. பவுலிங் செகண்ட் ஹாஃப் பண்றாங்கன்னா உம்ரான் மாலிக் வர வாய்ப்பு இருக்கு. நான் போட்டிருக்கேன் இதுதான் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. வெளியே இருக்க ஓவர்சீஸ் பிளேயரை பாருங்க, ஃபரூக்கி, டிராவிஸ், கிளென் பிலிப்ஸ், அசரங்கா எல்லாருமே கான்ஸ்டன்டா ஆடுற பிளேயர்ஸ் தான். எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. இதுதான் என்னோட பிளேயிங் லெவன் செட் பண்ணல, அதனால நான் இந்தியன் பிளேயிங் லெவன்ஸே சொல்லிட்டேன். இந்த டீமுக்கு கன்ஃபியூஷன் பிளேயிங் லெவல் செட் பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீம் குவாலிஃபை ஆகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இவங்க பிளேயிங் லெவன் ஒரு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச்ல ஒரு நல்ல பிளேயிங் லெவன் செட் பண்ணி ஒரு 2 மேட்ச் அட்லீஸ்ட் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் டீமா இருப்பாங்க. அண்ட் அதே டீமை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்போ சான்சஸ் நிறைய இருக்கு. பட் ஸ்டார்டிங் 3 மேட்சஸ் உதப்பட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இருக்க எல்லாரையும் மாத்தி மாத்தி இவங்கள போடலாம், அவங்க மயங்க் அகர்வால டிராப் பண்ணிட்டு 18 குட் பிளேயர்ஸ் இருக்கனால டீமை மாத்தி மாத்தி போனோம்னு தான் யோசிப்பாங்க. நீங்க சொல்ற மாத்தி மாத்தி போனா ஒரு ஒரு டீமே காம்பினேஷன் செட் ஆகாது. கரெக்ட். இது ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸ்ல தான் அவங்க டீமை சூஸ் இது பண்ணவே முடியும், செட் பண்ணவே முடியும். அந்த 7 மேட்சஸ்ல நீ சொல்ற 5 வின் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணலாம். சப்போஸ் 7ல 5 தோத்துட்டாங்கன்னா இதை ட்ரை பண்றோம் அதை ட்ரை பண்றோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல போன வாட்டி மாதிரி 4 மேட்சஸ் தான் வின் பண்ணுவாங்க 14ல. ஓகே, இதுதான் எஸ்ஆர்எச்சோட இது. அவங்க டீம் ஒழுங்கா காம்பினேஷன் செட் பண்ணாங்கன்னா சான்சஸ் ஹையா இருக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு. கரெக்ட். லாஸ்ட் இயர் வந்து 9th பிளேஸ்ல பட் எனக்கு குவாலிஃபை ஆக மாட்டாங்கடா தோணுது. பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டைம் போலாமா இல்ல வேற ஏதாவது எஸ்ஆர்எச் பத்தி சொல்லணும்? இல்ல போதும், ரொம்ப சொல்லிட்டோம். எஸ்ஆர்எச் வந்து 10th ஃபினிஷ் பண்ணாங்க லாஸ்ட் இயர். 9th ஃபினிஷ் பண்ண டீம் வந்து டிசி, டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இப்ப இருக்கிறதுல பிளஸ் பாயிண்ட் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, கேப்டன்சி சேஞ்ச் திருப்பி வார்னர்ல இருந்து ரிஷப் பண்ட் வராரு, ஹை டிமாண்டா இருக்கு அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. நிறைய பேரு விராட் கோலி தோனியை விட பயங்கரமான ரிசப்ஷன் இருக்கும் ரிஷப் பண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்னு சொல்றாங்க. அதெல்லாமே உண்மைதான். பட் எனக்கு என்ன ஒரு கன்சர்ன் இருக்குன்னா, ஒரு இன்ஜூர்ல இருந்து வராரு, 1.5 years சுத்தமா கிரிக்கெட் கிடையாது, காம்படிட்டிவ் கிரிக்கெட் சுத்தமா ஆடல. எந்த அளவுக்கு அவர் ஃபிட்னஸும் அவர் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ் இருக்கும், பிளெக்சிபிளா இருப்பாரா இல்ல ரஸ்டியா இருப்பாரான்றது தெரியல. அதனால கொஞ்சம் டவுட், ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ரிஷப் பண்ட் மேல. டேலண்ட் மேல எந்த கொஸ்டினும் கிடையாது, பட் கன்சிஸ்டன்சி மேல கொஸ்டின் இருக்கு. என்னோட அனலைஸ்ல அவங்க ஆடப்போற 14 மேட்சஸ்ல மேக்சிமம் அவங்க டிஃபெண்ட் தான் பண்ணும். ஏன் டிஃபெண்ட் பண்ணோம்னா அவங்க போலிங்ல கலீல் அஹ்மத், குல்தீப் யாதவ், நார்கியா, முகேஷ் சர்மா, இஷாந்த் சர்மா, நிகிடி, ரிச்சர்ட்சன். அதே பேட்டிங்ல போனா வெறும் பண்ட், வார்னர், மார்ஷ் அவள் தான் இருக்காங்க. மிச்சம் எல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. ஆனா அவர் பிளேயிங் லெவல்ல ஆடுவாரா தெரியல. இல்ல விட்ரோன் போயிட்டாரு. ஓகே. அவர் இல்ல. சோ எஸ்டுல், ரிக்கி பாய், போரல் இவங்க தான் இருக்காங்க. சோ அவங்க பேட்டிங் லைன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வீக், இருக்கிறதுலே ரொம்ப வீக்கான பேட்டிங் லைனா இப்போதைக்கு அவங்க தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் யாராச்சும் கூட்டா இப்போ நம்ம டீம் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிருக்கோம்ல, எப்படி ரிவ்யூ கொடுக்கிறதுக்கு, அது பண்றப்பவே வீக்கா தெரியுது, ரொம்ப வீக்கா இருக்க மாதிரி இருக்குது. இவங்களோட தான் இருக்கு. பவுலிங்ல பாத்தீங்கன்னா 7 பெஸ்ட் பவுலர்ஸ், அந்த 7 பேரை வச்சு என்ன வேணா பண்ணலாம். ஆனா பேட்டிங் சப்போஸ் 200 டார்கெட் சேஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சுதான் இவங்க டீமே இருக்கு நிறைய. அண்ட் கன்சிஸ்டன்ட் இந்தியன் பிளேயிங் லெவல்ல இருக்கவங்கள ரொம்ப கம்மியா இருக்காங்க. வெறும் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட் ஒரு 2 வருஷமா ஆடல. ஆமா, இல்ல பவுலிங் விட்டுறலாம், பேட்டிங் சுத்தம் பேட்டிங் தான். அதனால கன்ஃபார்ம் பேட்டிங்ல யாருமே இல்ல, இந்தியன் 11ஸ்ல ஆடுற யாருமே இல்ல பேட்டர்ஸ். ஆமா, அதனால 100% ஷூரா சொல்வேன் இந்த டீம் குவாலிஃபை ஆகாது. எனக்கும் இதுல எந்த டவுட்டும் இல்ல. டிசி பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல தான் இருப்பாங்க. ப்ராபபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டேவிட் வார்னர் அண்ட் பிருத்வி ஷா டு ஓபன், மார்ஷ் 1 டவுன், ரிஷப் பண்ட் 4, யஷ்துல் 5, அக்ஷர் பட்டேல் 6, லலித் யாதவ் 7, குல்தீப் 8, ஜெய் ரிச்சர்ட்சன் 9, நார்கியா இல்ல லுங்கி இங்கிரெடி 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட முடியும். நார்கியா வந்துட்டாரான்னு தெரியல. நார்கியா டெல்லிக்கு வந்து சேர்ந்துட்டாரா? அதான் விசாகப்பட்டினம்ல ஆடுறாங்க, டெல்லி வர இப்போ அது வேற ஒரு ப்ராப்ளம். அவங்க டெல்லிக்கு ஏற்ற மாதிரி ஸ்குவாட் அனலைஸ் பண்ணிட்டு இப்போ எலெக்ஷன் வந்ததால அவங்க ஹோம் டவுனு விசாகப்பட்டினம் மாத்திருக்காங்க.
ஸோ விசாகப்பட்டினம் எந்த அளவுக்கு இவங்களுக்கு சூட் ஆகுன்றது தெரியல. 11 வந்து முகேஷ் குமார். நார்கியா வந்துட்டாருன்னா ஹை ப்ரியாரிட்டி அவரு தான் ஆடுறதுக்கு. அண்ட் இம்பாக்ட் பிளேயர்ஸ் வந்து கலீல் அகமது இல்ல இஷாந்த் சர்மா. ஏன்னா இஷாந்த் சர்மா லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காரு டெத் ஓவர்ஸ்ல. சோ அதனால நிறைய சான்சஸ் இருக்கு. கலீல் இல்ல இஷாந்த் சர்மா. சரி, நெக்ஸ்ட் டீம் போயிடலாமா? ஓகே. இவங்க ஃபினிஷ் பண்ண மாட்டாங்க, டாப்ல பாட்டம்ல தான் ஃபினிஷ் பண்ணுவோம். கன்ஃபார்ம். அடுத்து 8ல லாஸ்ட் இயர் ஃபினிஷ் பண்ணது வந்து பிபிகேஎஸ் பஞ்சாப் கிங்ஸ். லாஸ்ட் இயர் வந்து தவான் இன்ஜூர்னால பாதி மேட்சஸ் ஆடல. சாம் கரன் தான் கேப்டன்சி பண்ணாரு. பட் இந்த இயர் வந்து திருப்பியும் ஷிகர் தவான் வந்து கேப்டன்சி ரீடைன் பண்ணியிருக்காங்க. ப்ராபபிள் பிளேயிங் 11கே ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஏன்னா இவங்களும் ஒரு கன்ஃபியூஸ்ட் டீம் தான். எந்த ஓவர்சீஸ் பிளேயர் உள்ள ஆடுவாங்க, யாரை உள்ள ஆட மாட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் இயரே இவங்க கீழே போனதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா சிக்கந்தர் ராஜா அவர் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு, 5 மேட்ச் ஆடி. அவரை டிராப் பண்ணிட்டு பிளேயிங் 11 ஷஃபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கே ஹிட் பேக் ஆயிருச்சு. அதே மாதிரிதான் இவங்களும் இந்தியன் பேட்டர்ஸ் இல்ல. ஜிதேஷ் சர்மா சிக்கந்தர் தவான் தான் கொஞ்சம் நல்ல பிளேயர். மீது எல்லாமே ஆவரேஜா இருக்கவங்க தான் இருக்காங்க. அது ஒரு மெயின் டிராபேக். நீ சொன்ன மாதிரி ராஜாவா, லிவிங்ஸ்டனா, குரனா, பேர்ஸ்டோவா, எலிசா, ரபடாவா, ரேலி ரோசவா, கிறிஸ் வோக்ஸா, எத்தனை பேர் இருக்காங்க அவனுங்களுக்கும். சோ இந்த டீமையும் கன்ஃபார்ம் நீ பிளேயிங் 11 போயிருந்தா பெட்டர். அதே ஃபார்மேட் தான். ஆமா, எஸ்ஆர்எச் மாதிரியே தான். ஃபர்ஸ்ட் 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்கனாலே அவங்க பேனிக் ஆயிடுவாங்க. அதே இருக்கிறதுலயே பயங்கரமா ஷஃபிளிங் பண்ற டீமே ஐபிஎல்ல பிபிகேஎஸ் தான். ஒரு 11 ஆடி இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 பிளேயரோ 25 பிளேயரோ ஆடி இருக்காங்க. எக்ஸாக்டா நம்பர்ஸ் தெரியல, ஆனா எக்கச்சக்கமான பேரை மாத்தி ட்ரை பண்ணி பார்த்தாங்க. போயிடலாம். இவங்களும் வந்து டாப் 4 வர மாட்டாங்க, மேபி 6, 5 அப்படி வர வாய்ப்பு இருக்கு. இவங்க டாப்ல ஃபினிஷ் பண்ற ரொம்ப ரொம்ப கம்மி தான் சான்சஸ். ஆமா, டாப் பிளேயிங் 11 போயிடுறான். ஷிகர் தவான் அண்ட் பிரப் சிம்ரன் டு ஓபன். 1 டவுன் அத்தர்வா டைடு, 2 டவுன் லைம் லிவிங்ஸ்டன். லைம் லிவிங்ஸ்டனுக்கு பதில் வேற யாராவது போடலாம், ஆனா அவங்க அவருக்கு தான் சான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா போன இயருக்கு முன்னாடி இயர் வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ போன இயர் அவ்வளவு பண்ணல, இன்ஜூரா வேற இருந்தாரு. பட் லைம் லிவிங்ஸ்டனோட தான் போவாங்கன்றதான் என்னோட கட் ஃபீல். அடுத்து ஜிதேஷ் சர்மா, சிக்கந்தர் ராசா, சாம் கரன், ராகுல் சாஹர், ஹர்ப்ரீத் பார், நேத்தன் எல்லிஸ், ஹர்ஷதீப் சிங். இவங்க ஏன் ரபாடாவை போக மாட்டாங்கன்னு சொல்றேன்னா லாஸ்ட் இயர் மேக்ஸிமம் மேட்சஸ் ரபாடாவை யூஸ் பண்ணல. அண்ட் ரபாடா வந்து டெஸ்ட்ல பயங்கரமா கொடுக்குறாரு, பெர்ஃபார்ம் பண்றாரு. சவுத் ஆப்பிரிக்கன் 11ஸ்லயே இருப்பாரான்றது ஒரு டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பட் அவரோட குவாலிட்டி மேல எந்த கொஸ்டின் மார்க்கும் இல்ல, பட் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அண்ட் யாரு வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ரிஷி தவான், 2 பேர்ல யாரோ ஒருத்தர். கரெக்ட். பிளேயிங் 11 உங்களுக்கும் இதேதான், உனக்கும் இதேதானா இல்ல வேற ஏதாவது? இல்ல, எதுவும் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகே, அப்ப நெக்ஸ்ட் டீம் போயிடலாம். போயிடலாம். நெக்ஸ்ட் டீம் வந்து லாஸ்ட் டைம் 7th ஃபினிஷ் பண்ண கேகேஆர். கேகேஆர் ஏதோ சொல்ல வந்த? ஆர்சிபியான்னு கேட்டேன். இல்ல, ஆர்சிபி லாஸ்ட் டைம் 6th ஃபினிஷ் பண்ணாங்க. அவங்க நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, கேகேஆர் நிஜமாவே நல்ல ஸ்குவாடு. டீம்ல போறதுக்கு முன்னாலே நான் சொல்றேன், ஏன்னா மெயின் அவங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் சைன் என்னன்னா பிளே ஆஃப் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அவங்களோட கோச் ஒண்ணு, லாஸ்ட் இயர் இந்த கோச் ரொம்ப நல்லா பண்ணாரு. இப்போ மென்டாரா கம்பீர் வேற கூட்டு வந்திருக்காங்க. கம்பீர் கையோட யார கூட்டு வந்திருக்காருன்னா இவரு வேற மணிஷ் பாண்டே வேற கூட்டு வந்திருக்காரு. கம்பீரோட லக்கி சாம் மணிஷ் பாண்டே, அவரு கம்பீர் கீழே இருக்க வரைக்கும் எப்பவுமே நல்லா தான் பண்ணிருக்காரு. 11th நிறைய சான்சஸ் இருக்கு. வேற டீம்ல இருந்தா அவர் உள்ள போடுவாங்களான்றது தெரியல. என்ன ஓடிஐ நாக் மாதிரி ஆடுவாரு. 45 balls 48 runs, 40 balls 45 runs இப்படி அடிப்பாரு. பட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாரு. அது யூஸ் ஆகும் கண்டிப்பா. நிறைய விக்கெட் போற மேட்ச் கன்ஃபார்ம் யூஸ் ஆகும். அண்ட் இருக்கிறதுல பயங்கரமான ஸ்பின் அட்டாக் இருக்க டீம் கேகேஆர் தான், எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஏன்னா 4 குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்க. ஒரே ஒரு யோசிச்சு, ஐ மீன் ஒரே ஒரு கொஞ்சம்
டஃப்பான உங்களுக்கு யூஸ் ஆகுறது என்னன்னா கொஞ்சம் ஓவர்சீஸ்ல டஃப்பா இருக்கும். ஏன்னா ஸ்டார்க், முஜிப், துஷாந்த் சமீரா, ஆண்ட்ரி ரசல், நரேன், ஜேசன் ராய், பிலிப் சால்ட், ராமத்துல்லா குர்பாஸ், அட்கின்சன் ஒரு 9 இல்ல மெம்பர்ஸ் 2 பேர் வச்சுட்டு இதுல வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஜேசன் ராய் இல்ல, அட்கின்சன் இல்ல, 2 பேரும் ஆட போறது. இங்கிலாந்து பிளேயர்ஸ்ல நிறைய பேர் வித்ட்ரா பண்ணிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஓ ஓ ஓகே ஓகே ஜேசன் ராயும் அப்போ இல்ல, ஓகே. அட்கின்சனும் இல்ல. அப்ப ஸ்டார்க்கு, முஜிப், நரேன், ராய் இல்ல வந்து முஜிபலா குர்பாஸ் அடிப்பாரு மேக்ஸிமம். இல்ல ஆமா. சால்ட் யூஸ் பண்ணிப்பாங்க கன்ஃபார்மா. plus நரேன் இப்போ குர்பாஸ் வந்து ஏதாவது ஸ்ட்ரெயின் இல்ல ஏதாவது, ஏன்னா குர்பாஸ் லாஸ்ட் டைம் நல்லா ஆட்டாரு. சோ ஃபர்ஸ்ட் ஆமா. ப்ரையாரிட்டி குர்பாஸுக்கு கொடுத்துருவாங்க. நரேன், And ரசல், quality wicket ஸ்டார் keeper-ம். கன்ஃபார்மா இருப்பாங்க. நரேன், ரசல், ஸ்டார் நரேன், கன்ஃபார்மா ரசல், ஸ்டார் கன்ஃபார்ம். 3 பேர் சான்ஸே கிடையாது வெளியே போறதுக்கு. ஆமா. இந்த ஒண்ணுதான் கண்டிப்பா. மாத்தி மாத்தி போட வாய்ப்பு இருக்கு. முஜிபா இல்லனா குர்பாஸா இல்ல சால்ட்டா? குர்பாஸுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா முஜிப் தேவையில்ல, ஆல்ரெடி தேவையில்ல, நல்ல spinners இருக்காங்க. நரேன் 3 பேர் இருக்காங்க. கரெக்ட். இல்ல இவங்க பங்கமா ரொம்ப சூப்பர் டீம். பிளேயிங் 11ஸ்க்கே போயிடலாம். பிளேயிங் 11 போயிடலாம். ராமுல்லா குர்பாஸ் அண்ட் வெங்கடேஷ் ஐயர் டு ஓபன். 1 டவுன் வந்து நிதிஷ் ராணா, 2 டவுன் ஸ்ரேயஸ் ஐயர். இது மாறி வரலாம் 2 பேரும். அடுத்து வந்து ஒன்னு ரமன்தீப், அப்படி இல்லைன்னா மணிஷ் பாண்டே. ஏன்னா ரமன்தீப் ஆல்ரெடி மும்பைக்கு கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, அவர் எடுத்திருக்காங்க. ரமன்தீப் இல்லைன்னா மணிஷ் பாண்டே, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ரிங்கு சிங், நியூ பினிஷர் ஃபார் இந்தியா, கண்டிப்பா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, கொஸ்டின் மார்க்கே கிடையாது. அடுத்து ஆண்ட்ரி ரசல், சுனில் நரேன். இது வரைக்கும் எல்லாருமே நல்ல பேட்டிங் பண்ற கூடிய எபிலிட்டி இருக்க ஆட்கள் தான். அவங்க கிளிக்கர்ஸ். கேஎஸ் பரத் சான்ஸ் இல்ல. குர்பாஸ் இல்லன்னா தான் கேஎஸ் பரத் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே 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 ஓகே. ஏன்னா கேஎஸ் பரத் இம்பாக்ட்டா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இம்பாக்ட் பிளேயர்ல சுயாஷ் சர்மா பேட்டிங் சொதப்பிருச்சுனா, பேட்டிங் சொதப்பிருச்சுனா, ஏன்னா பேட்டிங் சொதப்பலனா செகண்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர் லாஸ்ட் இயர் ஃபுல்லா இம்பாக்ட் சப்பா தான் வந்தாரு. சோ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சுயாஷ் ஆட்டா, செகண்ட் ஹாஃப்ல தான் வெங்கடேஷ் ஐயரே வர வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஸ்ரீகர் பரத் வர கொஞ்சம் சான்சஸ் கம்மியா தான் இருக்கு. அதனால ஏன்னா ஸ்ரீகர் பரத் யூஸ் பண்ணி ரமன்தீப்பையும் மணிஷ் பாண்டேயும் இம்பாக்ட் பண்ணவே இல்லாம வரலாம். ஸ்ரீகர் பரத் நல்லா ஆடி இல்ல, இவங்க 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் ஆட முடியும். அதுதான் இதுல இருக்க பிரச்சனை. ஏன்னா நான் 11 சொல்றேன். ரமனுல்லா குர்பாஸ், வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, மணிஷ் பாண்டே, ரிங்கு சிங், ஆண்ட்ரி ரசல், சுனில் நரேன், மிச்சல் ஸ்டார்க், சேத்தன் சக்காரியா வேற இருக்காரு, அவரை கண்டிப்பா போட்டுதான் ஆவாங்க. அடுத்து வருண் சக்கரவர்த்தி. சோ வெளியே இருக்கிறதுலயே லாஸ்ட் டைம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சுயேஷ் சர்மாவும் ஹர்ஷித் ராணாவும் வெளியே இருக்காங்க. அவங்கதான் இம்பாக்டா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதான் அந்த செகண்ட் ஹாஃப்ல சேஸ் பண்றப்போ பேட்டிங் சொதப்புச்சுன்னா வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ட்ரம்பிள் ஆயிட்டாங்க, ஒரு பவர் பிளேக்குள்ள வேணா சான்சஸ் இருக்கு நிறைய. இவங்க கன்ஃபார்ம் இது இல்லாம வெளியே இருக்க ஃபினிஷ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரொம்ப சொதப்புனா மட்டும்தான் கீழே போக வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆவரேஜ் சீசன் இருந்தா கூட மேல வந்துருவாங்க, கன்ஃபார்மா போயிடுவாங்க. வெளியே இருக்க பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் ரூதர்ஃபோர்ட், பிலிப் சால்ட், முஜிபுர் ரஹ்மான், சமீரா எல்லாருமே குவாலிட்டி பிளேயர்ஸ். சமீரா வேற எல்எஸ்ஜிக்கு லாஸ்ட் இயருக்கு முன்னாடி இயர் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. சப்போஸ் காம்பினேஷன் மாத்த ட்ரை பண்ணாங்கன்னா சமீரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு குர்பாஸ் வந்து. அடுத்து எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ற ஆர்சிபி. பயங்கரமான கப்பே அடிக்காம சிஎஸ்கே ஆர்சிபிக்கு ஈக்குவலா ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஆர்சிபி. அவங்கதான் லாஸ்ட் டைம் 6ல பினிஷ் பண்ணாங்க. இந்த இயர் எப்படி இருக்கும்? நீ ஸ்டார்ட் பண்ணி கிஷோர். இந்த இயர் மறுபடியும் அதேதான். பேட்டிங் நல்ல பேட்டிங் லைனப். பவுலிங்ல சிராஜ் டாப்லி மட்டும் தான் இருக்கான். மீதி வச்சுன்னு இருக்க எல்லா பவுலர்ஸும் ஒரு டவுட்டபிள் பவுலர்ஸா தான் இருக்காங்க. ஆல்ரவுண்ட்ல மேக்ஸ்வெல், கேமரன் கிரீன். ஸோ இந்த இதை வச்சுட்டு 14 மேட்சஸ்ல அட்லீஸ்ட் 12 மேட்சஸ் ஆர்சிபி சேஸ் பண்ணாதான் குவாலிஃபை ஆகும். இல்லைன்னா குவாலிஃபை ஆகுறது ரொம்ப கஷ்டம். நல்ல பாயிண்ட் தான். அவங்க வந்து வேற எதை பத்தி யோசிக்க கூடாது. டியூவு, டாஸ், எதிர்க்க டீம் விளையாடுற டீம் எது, எந்த ஊர்ல நம்ம ஆடுறோம், எதுவும் அதுல ஒண்ணுல கிளியரா இருக்காங்க. எஸ்ஆர்எச் மாதிரிலாம் இவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. இந்த 11 தான் ஆடி ஆகணும். இவங்களை வச்சு நம்ம பேட்டிங் தான் பண்ணி ஆகணும். செகண்ட் ஹாஃப்ல பவுலிங் நீ 220 கொடுத்து நான் 220 சேஸ் பண்ணும்.
அதுவே டிஃபெண்ட் பண்ணணும்னா இவங்க 250 இல்ல 230 அடிச்சாதான் டிஃபெண்ட் பண்ண முடியும். கரெக்ட். ஏன்னா பேட்டிங் அந்த 7 மெம்பர்ஸும் பார்த்தா டியூப்ளிசிஸ், கோலி, தினேஷ் கார்த்திக், பட்டிடார், லம்ரு, மேக்ஸ்வெல், கிரீன். ஒரு ஸ்ட்ராங் வில் ஜாக்ஸ் வேற வெளியே இருக்காரு. இவனுங்க பவுலிங்கே கண்டுக்காம வில் ஜாக்ஸ கூட கூப்பிட்டு ஆட வச்சு இவங்க பேட்டிங்க பார்த்தா பயமா இருக்குன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போவோம். கரெக்ட். ஏன்னா பட்டிடார் சூப்பரா ஆடுறான், லம்ரு அவுட்டே பண்ண முடியாது, கார்த்திக் ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ், கோலி ஃபேப் சொல்லவே வேணாம், மேக்ஸ்வெல் என்னைக்கு அடிப்பானே தெரியாது, கிரீன் 2 வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இவங்க செம்ம ஸ்ட்ராங் பேட்டிங். எல்லா மேட்சும் டெஃபெண்ட் சேஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா குவாலிஃபை ஆவாங்க. ஆனா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்க குவாலிஃபை ஆக வாய்ப்பு கம்மி. அண்ட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா ஃபாஃப் டு பிளெசிஸ் வந்து அல்சாரி ஜோசப் வந்து அவர் கொஞ்சம் பெட்டு மாதிரி அவரோட வேற பிரான்சைஸ் கிரிக்கெட்ல எல்லாம் கூட அவர் தேடி எடுத்திருக்காரு, சான்சஸும் கொடுத்துருக்காரு. அதனால அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கிறதால அவரை 11ல போடுவாங்கன்றாங்க. ஆனா அவரு அந்த அளவுக்கு குவாலிட்டி பவுலரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அதுக்கு லாக்கி ஃபெர்குசன் இவங்க ரீஸ்டாப்லாம் ஹையர் பிரையாரிட்டி. மும்பை இந்தியன்ஸ்ல ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்ல நாவோ பெஸ்ட்ல எடுத்துட்டாரு, 5 விக்கெட்ஸ்லாம் அதெல்லாம் பண்ணிட்டாரு. பட் அவனுங்களுக்கு டெட் ஓவர் போறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் பிரச்சனை. நீ 16 ஓவர்ஸ்க்கு 100 தான் கொடுத்துருப்ப கூட வச்சுக்கலாம். லாஸ்ட் 4 ஹவர்ஸ்க்கு நீ 100 கொடுத்துருவேன், ஓவருக்கு 20 ரன்ஸ் சொல்லிட்டு. அப்போ டார்கெட் 118 வந்துடும். அந்த லாஸ்ட் 4 ஹவர்ஸ் போறதே இப்ப ஆள் இல்லை அவங்களுக்கு. இந்த பிரச்சனை வந்து ஐபிஎல் ஆரம்பிச்ச 2008ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்படி டீம் இருக்கிறது இவங்க தான் உதப்பட்டிருக்கோமே இவ்வளோ. அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேசருக்கு போலாம் அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இல்ல, சார்ல் பிளேஸ்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் இருந்தாரு, அவரையும் விட்டாங்க. அதுவும் எவ்வளவு ஒரு 4 crore எடுக்கல அவரை. RR போயிட்டாங்க. மெகா ஆக்ஷன்ல வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. பயமா அடி வாங்கணும், நல்லா அடி வாங்கினாங்கன்னா சேஸும் பண்ண முடியாம தோக்கணும். திருப்பி அதே ஃபார்மேட்ல தான் போவாங்க. நம்ம நல்ல பேட்டரி வச்சிருக்கோம். அதுதான், நல்லா அடி வாங்கினாங்கன்னா எல்லாமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. நீ உன்னோட பிளேயிங் 11 சொல்லு. அதேதான் எனக்கும் எப்படியோ கன்ஃபார்ம் பிளேயிங் 11 சொல்றேன். அண்ட் கன்ஃபார்ம் வருவாங்களா வர மாட்டாங்களான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பட் 11 செட் ஆச்சுன்னா ஓரளவுக்கு ஒரு 40% சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும். பட் இவங்க என்னோட 10 டீம்ஸ்ல டாப் 4க்கு டிசர்விங் நிறைய டீம் இருக்காங்க. அந்த டிசர்விங் கிடையாது, ஏதோ மிராக்கிள் நடந்தா வர வாய்ப்பு இருக்கு. பிளேயிங் 11 எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபாஃப் டு பிளெசிஸ் அண்ட் விராட் கோலி டு ஓபன், நெக்ஸ்ட் ரஜத் பட்டிடார், 4 வந்து மேக்ஸ்வெல், 5 கேமரூன் கிரீன், 6 DK தினேஷ் கார்த்திக், அடுத்து மயங்க் தாகர், அதுக்கடுத்து ஆகாஷ் தீப், அதுக்கடுத்து ஒரு பிளேஸ்ல யாரை வைப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. 3 பிளேயர் இருக்காங்க. லாம்ப்ரோர் டாப் ஆர்டர் ஆட வைக்கலாம், இல்ல கரண் சர்மா, இல்ல இமான்ஷு. ஏன் சொல்றேன்னா லாஸ்ட் ஒரு கன்ஃபார்ம் ஜெயிச்சாகணும்ன்ற மேட்சஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு இமான்ஷு சர்மா. லெக் ஸ்பின் அண்ட் கம்மி ரன்ஸும் கொடுத்தாரு. ஸோ கன்சிடர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர். அடுத்து அல்சாரி ஜோசப் இல்ல டாப்ல யாரோ ஒருத்தர், அவங்க ஷஃபிள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அடுத்து சிராஜ். அண்ட் 11 இது 11th இம்பாக்ட் பிளேயர்ல யார் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அனுஜ் ராவத், சுயாஷ் பிரபுதேசாய், வைஷக் விஜயகுமார். இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர். ஏன்னா இவங்க இதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லாமே ஆவரேஜ் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஒரு 3-4 பேரை தவிர்த்து மிச்சம் எல்லாம் ஆவரேஜ் தான். அவங்கள மாத்தி தான் ட்ரை பண்ணுவாங்க இவங்க. அதுக்கு பேர் போனவங்க தான் RCB. ஒரு குவாலிட்டி 11 வச்சு ஆடுறவங்க எல்லாம் கிடையாது. ஷஃபிள் அண்ட் ட்ரம்பிளிங் பண்ணிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் RCB. இந்த பாட்டம் 5ல குவாலிஃபை ஆவாங்கன்னா கன்ஃபார்மான அது KKR மட்டும்தான். எனக்கு இந்த லாஸ்ட் இயர் பாட்டம் 5ல முடிச்சதுல யாருக்கு சான்சஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆவரேஜா இருந்தா கூட சான்சஸ் இருக்குன்றது நான் நினைக்கிறது SRH அண்ட் KKR. மிச்ச 3 டீமுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான் ரொம்பவே. SRH டீம் நல்லா ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த 2 டீமுக்கு எனக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டாப் ஆஃப் த 5ல ஃபினிஷ் பண்ண லாஸ்ட் இயர்ல ஃபினிஷ் பண்ண டீம்ஸை வந்து நெக்ஸ்ட் ப்ரிவியூல பார்க்கலாம். ஏன்னா இதுவே 25 மினிட்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கு. ஸோ மிச்ச டீமோட ப்ரிவியூவும் அவங்க அந்த 5 டீம்ஸ்ல யார் டாப் 2ல ஃபினிஷ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு டாப் 3 இருக்காங்க, கிஷோருக்கு டாப் 3 இருக்காங்க, எனக்கு டாப் 2 இருக்காங்க. அந்த டீம்ஸோட ப்ரிவியூக்கு வெயிட் பண்ணுங்க. நாங்க நாளைக்கு அப்லோட் பண்றோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க.
தேங்க்யூ. தேங்க்யூ. பாய். பாய்.